வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 2012 மாடல் வெர்னா டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக அன்றைக்கி பார்க்கலாங்க. வண்டி கரூர் நம்பர் 2 ஓனர் டீசல் வெர்ஷன். வண்டியில் அலாய் வீல் வந்துடுது, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட், ஏர் பேக்ஸ் எல்லாமே வரக்கூடிய மாடல் இது. 2012 மாடல், செகண்ட் ஓனர், கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன். வெஹிக்கிள் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே அந்த வண்டியில் இது வரைக்கும் ஆகலைங்க. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி வந்து எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை. வண்டியில் வந்து எதுவும் டோர் மற்றபடி டிக்கி எதுவும் மாற்றலைங்க. வண்டி அவுட்லுக்கு பார்த்துருக்கோம். இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. டபுள் டோன் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர். சைடு பேடு கலருக்கு தகுந்த மாதிரி சீட் கவர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி வண்டியில் வந்து ஆடியோ சிஸ்டம் வருதுங்க. சிஸ்டம் வந்துடுது. மற்ற அக்சசரிஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கவர்ஸு, மேட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தா பவர் விண்டோ வந்துடுது, ஏர் பேக்ஸ் வந்துடுதுங்க, அதுக்கப்புறம் சென்ட்ரல் லாக், ரிமோட், இதெல்லாம் வந்துடுது வண்டியில். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட், ஏர் பேக்ஸ், அலாய் வீல்ஸ். டயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 50% டயர் வந்து இருக்குங்க. வண்டி ரொம்ப நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிளாக இருக்குது. வண்டியும் நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி இன்ஜின் நல்ல குவாலிட்டியான இன்ஜினாக இருக்குங்க. வண்டி கிலோமீட்டர் வந்து 151 ஓடி இருக்குங்க. பட் ஆனால் கிலோமீட்டர் சர்வீஸ் பக்காவாக பண்ணியிருக்கறனால வண்டியில் வந்து அது ஒர்க்கு வந்து நமக்கு இன்ஜின் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு எதுவும் இல்லைங்க வண்டியில்.